பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 1:10 நம்ம தியானிக்கலாம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினாலே அவருடைய இரகசியத்தை, அவர் ஆதி முதல் கொண்டிருந்த இரகசியத்தை பவுலாகிய எனக்கு அறிவித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன இரகசியத்தை பவுலுக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், ஆதி முதலாய் யூத ஜனங்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பு, அவங்களுக்கு மாத்திரமே தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கும்போது, அப்படி அல்ல, புறஜாதி யாருக்கும் ரட்சிப்பு உண்டு, புறஜாதி யாருக்கும் பரலோகம் உண்டு, புறஜாதி யாருக்கும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்பதற்கு அபாக்கியம் உண்டு என்கிற அந்த காரியத்தை பிதாவாகிய தேவன் ஆதி முதற்கொண்டே உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் ஒரு சித்தம் வைத்திருந்தார். அந்த சித்தம் என்னதான்? புறஜாதியார் ரட்சிக்கப்பட வேண்டும், புறஜாதியாருக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அது யார் மூலமாய் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மூலமாய், அவருடைய இரத்தத்தினாலே புறஜாதியாராகிய உங்களுக்கும் பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு என்பதை கிறிஸ்து மூலமாய் அவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி, கிறிஸ்து மூலமாய் அந்த புத்திர ஸ்வீகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த இரகசியத்தை தேவன் பவுலடிகளுக்கு தெரிவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? ஆடுகளின் பலியினாலும் மிருகங்களின் பலியினாலும் யமுனையிலே கங்கையிலே குளிக்கிறதுனாலும், அது மாத்திரமல்ல, பலி கொடுப்பதனாலும் 40 நாள் உபவாசம் இருப்பதனாலும் தொழுகையினாலும் இப்படிப்பட்ட பலவிதமான கிரியையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடலாம், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி மனிதர்கள் நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், அப்படி அல்ல, விசுவாசத்தினாலே புறஜாதியாருக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்கிறார். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம், அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி அந்த விசுவாசிப்பதன் மூலம், அவர் பாவமில்லாதவராயிருந்தும் உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு பிதாவிட பங்குண்டு, பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த இரகசியத்தை பிதாவாகிய தேவன் பவுலடிகளுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். இது ஒரு பெரிய ரகசியம் பாருங்கள். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, தேவனுடைய ரகசிய செயல் இந்த கூடாரத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ நம்ம நினைப்போம், ஏதோ பெரிய பணம் சொத்து பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறாரு, அதான் ரகசிய செயல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி அல்ல. ரகசியம் என்று சொன்னாலே ரட்சிப்பு தான் ரகசியம். அது என்ன ரட்சிப்பு அப்படின்னா, புறஜாதியாருக்கு ரட்சிப்பு உண்டு, புறஜாதியாருக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு உண்டு. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியாரும் அவங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் தத்தெடுக்கப்பட்டு அவர்கள் பிதாவுக்கு புத்திர ஸ்வீகாரர்களாய் மாறுகிறார்கள் என்கிற அந்த இரகசியத்தை பிதாவாகிய தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் உள்ள எந்த தேசத்தினாலும், எந்த மதம், எந்த ஜாதி, எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசித்தால் போதும். அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்கிற அந்த வார்த்தையை விசுவாசித்து அவர் இரத்தத்தினாலே கழுவப்படும் போது பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை இந்த புறஜாதியார் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற ரகசியத்தை தான் அவர் அங்கு சொல்கிறார் பாருங்கள். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களே இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம் வராதிருந்திருப்பார், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எங்கோ போய் முடிந்திருக்கும். நரக ஆக்கினைக்கு நரக அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட வேண்டியவர்களாகிய நம்மை பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாய் இந்த பெரிதான ரட்சிப்பை கொடுத்து எல்லாரும் நீங்கள் ரட்சிக்கப்படணும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தபடினாலே இந்த ஆழமான இரகசியத்தை ஜனங்களுக்கு அவர் சொல்லி
கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள ஜனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, இந்த ரகசியத்தை அவங்க அறிந்து கொள்ளவில்லை. இந்த ரகசியம் எப்பா உங்களுடைய கிரியைனால் அல்லப்பா, நீங்கள் ஆடுகளை மாடுகளை வெட்டுகிறதுனால அல்ல, நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் தொழுகை கொண்டாடுறதுனால அல்ல, நீங்கள் நிலாவை பார்க்குறதுனால அல்ல, நீங்கள் கங்கை யமுனையில குளிக்கிறதுனால அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு. உங்களுடைய எந்த கிரியைனாலும் ரட்சிப்பு இல்லை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அறிந்தால் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்துவிடும். பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பின அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளுக்கு அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க பிரஜாதியாராகிய நாம் பரலோக ராஜ்யத்திலே நாம் கடந்து போகிறோம். சீக்கிரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆவியானவர் எடுக்கப்பட்டு போகிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் நாம் சந்திக்க போகிறோம். அதற்காக கூட நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளிடத்தில், உங்களுடைய சொந்த பந்தங்களிடத்தில் உங்கள் இந்த காரியங்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. நீங்கள் எந்த கிரியை நீங்கள் செய்ய வேண்டாம். இயேசு ஒருவரே தெய்வம் என்று சொல்லுங்கள். அவர் தான் இந்த பூமியில் வந்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார் என்று சொல்லுங்கள். அதன் மூலமாய் நம்ம புறஜாதியாராக நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. இயேசு வரலனா நம்மெல்லாம் எங்கேயோ இருந்திருப்போம், அக்கினியும் கந்தகம் கடலில் தள்ளப்பட்டிருப்போம் என்கிற வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும். தேவன் பவுலடிகளுக்கு வெளிப்படுத்தின அந்த ரகசியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தர் தாமே அநேக பிள்ளை ரட்சிப்பை நடத்துவார். சுவிசேஷம் சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால தான் பவுலடிகள் சொல்கிறார், இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் தொடர்ந்து அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுவோம். நீங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே அவரை பிடித்து கொள்ளுங்க. கேட்கிற வார்த்தையின்படி அந்த ரகசியம் நம்முடைய மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நம் மனைவிடத்தில், நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அந்த தெய்வ ரகசியத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாய் நம்ம மாற்றுவோம். அநேகரை நம்ம மாற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.